ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இனி 3 வாரங்களில் பருத்தி பூக்களின் செந்நிறத்தினால் வயல்கள் பூராவும் சிவப்பாகிவிடும். அடுத்த 6 வாரங்களில் புது பருத்தி நிறைந்துவிடும். மேரி இந்த கோடை கால இரவுகளை மிகவும் விரும்பினாள். தெளிந்த நிர்மலமான வானம், பருத்தி பூக்களை பார்த்து கஞ்சிமிட்டும் நட்சத்திரங்கள், இவற்றை பார்த்தவாறே சும்மா இலக்கற்று சிந்தித்தபடி இருப்பது அவளுக்கு பிடித்தமானதாயிருந்தது. அடுத்த நாள் காலை உணவு முடிந்தது. மேரியின் அம்மா பாட்சி துவைத்து தேய்த்த துணிகள் நிரம்பிய கனத்த கூடையை தலையில் தூக்கிக் கொண்டார். மேரியும் அம்மாவுடன் ஒட்டிக்கொண்டாள். புழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர். அந்த மாளிகை வீடு வில்சனுடையது. பாட்சியும் மேரியும் பின் கதவு பக்கமாக சென்றனர். கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது. கதவு திறக்கப்பட்டது. பாட்சி வீட்டினுள் சென்றுவிட்டார். மேரி வெளியிலேயே இருந்தாள். சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி கண்டாள். அது வெள்ளை குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட ஒன்று. ஹலோ மேரி, உள்ளே வர விரும்புகிறாயா? ஒரு வெள்ளை சிறுமி கேட்டாள். மேரி தயங்கினாள். தயக்கத்தை ஆவல் வென்றபோது அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்திருந்தாள். அங்கிருந்த அழகுமிக்க விளையாட்டு பொருட்களையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா? ஆமாம், மேரி பதில் சொன்னாள். வீட்டினுள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஓர் ஓரத்தில் கிடந்த சிறிய மேசையும் அதன் மீதிருந்த ஒரு பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன. அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். மேலட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தகத் தலைப்பையும் பார்த்து ஆர்வமுற்ற மேரி அதை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். அதை புரட்ட துவங்கிய போது வில்சனின் 2 பெண் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள், புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். பிறகு முதலில் மேரிக்கு ஒன்றும் புரியவில்லை. சும்மா அதை பார்த்துவிட்டு தருகிறேன், நான் ஒன்றும் அதை சேதப்படுத்தி விடமாட்டேன், பத்திரமாக வைத்திருப்பேன். எனக்கு அது எப்படி தெரியும்? புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, தெரிந்து கொள். பத்திரமாக வைத்திருப்பேன். முடியாது. அப்படியானால் உன்னால் அதை படிக்க முடியுமா? மேரி கேட்டாள். நிச்சயமாக நான் படிக்க முடியும். விளையாட்டு சாமான்களையும் என்னிடம் கொடு என்று சொல்லிக்கொண்டே அந்த சிறுமி விளையாட்டு சாமான்களை மேரியிடமிருந்து பிடுங்கினாள். மேரி மனம் துவண்டாள். நட்புணர்வு அற்ற அந்த இடத்தில் இருந்து உடனே வெளியேறினாள். கண்ணீர் பொங்கியது. வெளியே தெளிவாய் ஒளிர்ந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம் அவளுக்கு ஆதரவாக இருந்தது. அவள் அப்படி என்ன பெரிய தவறை செய்துவிட்டாள்? ஒரு புத்தகத்தை தொட்டிருக்கிறாள், அவ்வளவு தானே. அதற்கு போய் இப்படியா? வெடுக்கென்று பிடுங்கிவிட்டாளே. மேரி மனம் கசந்தாள். அந்த நாள் முழுவதும் இனி அவள் துயரம் மேலிட்டு இருக்கப் போகிறாள். இந்த கொந்தளிக்கும் யோசனைகளுக்கு நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். அவள் உதடுகள் அதை திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டன. ஆம், நான் படிக்க வேண்டும். நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் எழுத படிக்கப் போகிறேன். தனக்கு தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டாள். அன்று நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை சொல்லிக் கொண்டாள். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களில் இருந்து என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போ. நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படியாகினும் நடக்க வேண்டும். ரோட். அது உணவுக்கான நேரம். குடும்பம் பருத்திக்காட்டை விட்டு கிளம்பியது. மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து கொள்வதற்கு ஓடிச் சென்றாள். நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமாப்பா? அடடே, மேரி செல்லம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா. அப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒலித்தது. நான் படிக்கணும் அப்பா. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். ரோட். சாம் மெக்லியோ பதில் எதுவும் கூறவில்லை. விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்தது. இந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல், நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் மேரிஜைனுக்கு இந்த முறை அவற்றில் ஈடுபாடு வரவில்லை. காரணம், அவள் ஒரே ஒரு விஷயத்தைப் பற்றி மட்டுமே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்ததுதான். எப்படி, எப்போது நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன்? ஆனால் அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது. புத்தகங்கள் இல்லை. எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. அங்கிருந்ததெல்லாம் பருத்தி விளையும் பருவகாலம்தான். ஒரு பருவம் முடிந்து இன்னொன்று, அது முடிந்து மற்றொன்று, பின் இன்னும் ஒன்று. நான் படிக்க விரும்புகிறேன். நான் படிக்க விரும்புகிறேன். மேரி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் அவளைச் சுற்றிக் கொண்டே தெரிந்தன.
11 வயதே ஆன அச்சிறு பெண் வயலிலிருந்து வீட்டை நோக்கிச் சென்று அந்த கனமான பருத்திப் பொதியை தனது முதுகிலிருந்து இறக்கி வைக்கும் போதுதான் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதைக் கண்டாள். அந்த பெண் புன்னகைத்தார். "நான் தான் மிஸ் வில்சன். உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்த உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மேயர்ஸ்வில்லுக்கு வரவேண்டும். ரோட் சரியா? மேரி குட்டி, வருவாய்தானே?" மேரி பதில் சொல்ல நான் எழாமல் வாய் அடைத்து நின்றாள். பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையைத் தொடர்வதற்காக அனைவரும் வயல்களுக்கு திரும்பிச் சென்றனர். மேரியும் ஓடினாள். "இப்போதே வாருங்கள், சீக்கிரம். அதோ அந்த மூலையில். பிறகு இங்கே பருத்தியை எடுங்கள். மசமசவென்று நிற்காதீர்கள். நான் பள்ளிக்கூடத்திற்கு போயாக வேண்டும்." எல்லோரையும் அவசரப்படுத்தினாள். திடுமென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகி விட்டதைப் போல மற்றவர்கள் உணர்ந்தனர். "அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு. உன்னால் படிக்க முடியாது" என்று மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒலித்துக் கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் அவளுடைய